ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறேன். ஸ்கேலப்பில் பேக்கை ரெண்டாக டிவைட் பண்ணியாச்சு. ரெண்டாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்கேலப் ஃபுல்லாக வருது. இந்த சைடு ஃபுல்லாக வருது. ஸ்கேலப்பில் கேன்வாஸ் வரைஞ்சி லைனிங்கில் ஒட்டியாச்சு. லைனிங்கை மெயின் பீஸையும் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஒரு 1/4 இன்ச்சு கச்சா இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்கேலப் அந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா, அந்த வளைவிலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கச்சா சிசர் வச்சு கட் பண்ணியாட்டி நாச் போட்டு எட்ஜ் போட்டு ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இந்த கட்டிங் மிஷின் பார்த்திங்கன்னா நான் பாரிஸில் ரஞ்சனா ஸ்டோரில் வாங்கினேன். 1500 தான். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப ஃபுல்லாலாம் யூஸ் பண்ண மாட்டேன். இது கொஞ்சம் பாதியும் சிசர் பாதியும் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு சிசர் யூஸ் பண்ணி கை ரொம்ப வலிக்கும். இது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் வைக்கிறதுக்கு ஒரு 10 பால் ரெடி பண்ணிவிட்டு அந்த சாரீ கிளாத்தில் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு ஸ்டிப் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு 2-3 லேயராக நம்ம லைனிங் கொடுத்துட்டது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு சென்டரில் ஒரு பீஸ் வைக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் 2-3 லேயர் லைனிங் வச்சா தான் அந்த சுருக்கம் விழாமல் கொஞ்சம் ஸ்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கோட நெக்கோட லென்த்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பேக்கோட லென்த்து மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நெக்கு எவ்வளோ தூரத்தில் வருதுன்னு பார்த்து அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலப்புன்றதால நம்ம கழுத்தாகலாம். எப்பொழுதுமே அந்த சென்டரில் இருக்கிற அந்த பீஸ் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு ஒல்லியாக இருப்பாங்க. ஒரு 3 இன்ச்சு வரும். நம்ம ஸ்கேலப்புன்றதால ஒரு 3.5 இன்ச்சு போல் வச்சுக்கலாம். 3.5 இன்ச்சு போல் வச்சுட்டு அந்த ஸ்கேலப் அந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா, அதிலே ஒரு 2 ஸ்டிச் மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணிவிட்டு முக்கியமாக கிராஸாக இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக விரிஞ்சு போயிடும் சில நேரம். அந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக இருக்கான்னு பார்த்து 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேலப் வளைவு இருக்குது பார்த்திங்களா, அது மேலே ஸ்டிச் போட்டுருங்க. இந்த கீழே இருக்கிற பிசுறு இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணி அடித்து விட்டுருங்க. நான் அந்த 2 கார்னர் அந்த கச்சாவில் ஓவர்லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனலி எனக்கு இந்த மாதிரி தான் லுக் வந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.